நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. என்ன மச்சான், ஜுராசிக் பார்க் மாதிரி தண்ணி ஆடுது, டைனோசர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? இங்க எப்பறா டைனோசர் வரும்? அப்போ பூகம்பமா இருக்கும். எல்லாரும் குப்புறப்படுங்க. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்க. இது ஒரு பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் தாக்க தயாரா இருங்க. ஆமா, இந்த பொண்ணுதான் ஈஷா. ஹாய் ஆண்டி, வணக்கம். வணக்கம்மா. முதல் தடவை வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்கணும்பாங்க, இனிஷியலை கொடுத்துரு. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல கடந்த 10 நாளா வீடியோவே போட முடியல. சொன்னா வீடியோ போடக்கூடாதுன்னு எவனோ செய்வனை வச்சுட்டான். ஸோ செய்வனை எடுக்க கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நம்ம சேனல்ல ரோஸ்ட் வீடியோ போட ஆரம்பிச்சு இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் பாலையா படம் ரோஸ்ட் பண்ணலாம் எப்படி? அதனால இன்னைக்கு உங்களுக்காக நம்ம கிரிஞ்ச் ஸ்டார் பாலையா நடிச்ச வீரசிம்மா ரெட்டி ரோஸ்ட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ கட் பண்ணா வில்லனை காட்டுறாங்க. அவரு போய் இன்னொரு வில்லன் கிட்ட ஒரு கல்யாண பத்திரிகையை கொடுத்து, எனக்கு நாளைக்கு கல்யாணம், உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ஐயோ மறந்துட்டேன், அப்போ உனக்கு நாளைக்கு கல்யாணம், ஏய் என்னடா உளர்ற அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பத்திரிகையை வையி. அந்த பெரிய தலை வரும்ல, வந்தா அவனை நான் போட்டு தள்ளணும். யாரு நீ? ஏண்டா இன்னும் உனக்கு உன்னோட அந்த குட்டி அதை பிடிச்ச ஒண்ணு கடிக்க தெரியாது, நீ அவனை போட்டு தள்ள போறியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிடுறாரு. இதுல காண்டான வில்லன் சாரு கலப்பாறைய புடுங்கி ஒரே சொருவா சொருவி ஆளை காலி பண்ணிட்டு, போடா உன்னை விட்ட ஊர்ல எனக்கு வேற ஆளா இல்ல அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்ப அங்க இருந்து கட் பண்ணி இஸ்தான்புல்ல காட்டுறாங்க. அப்படின்னா அது ஒரு ஃபாரின் நாடு. அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரே வெள்ளக்காரங்களா கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அங்க ராகி களியும் நாட்டுக்கோழி குழம்பும் ரொம்ப ஃபேமஸ் தான். என்னது? ராகி களி, நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு. அந்த டேஸ்டுக்காக டெய்லி அவ்வளோ பேர் எங்க வெயிட் பண்ணி சாப்பிடுறாங்க. என்னடா நம்ம ஊர்ல இப்ப எந்த ஹோட்டலையும் கிடைக்கிறது இல்லடா. இது இஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறானுங்க. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க, அதாவது ஹீரோ சாரோட அம்மா. இப்போ ஒரு வெள்ளக்கார அங்கிள் வந்து அந்த அம்மா கிட்ட, எனக்கு 2 உருண்டை களியும் கொஞ்சம் நாட்டுக்கோழியும் கிடைக்குமா? சாரி சார், போய் கியூல நில்லுங்க, ஆனா கிடைக்குமான்னு தெரியாது. நான் கேட்டு கிடைக்காத களி உருண்டை இனிமே யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு கடையை மொத்தமும் அடிச்சு நொறுக்கிறாரு. ஏண்டா 2 களி உருண்டை தரலன்னு கடையவே காலி பண்ணிட்டியடா, நாளைக்கு காலையில நீயே களி உருண்டைய பார்சல் பண்ணி என் ஆபீஸ்க்கு கொண்டு வர டாட் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. The next day. வாமா, களி உருண்டைய பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தியா? இல்ல, உன் ஆளுங்களை பார்சல் பண்ணியாச்சுன்னு சொல்ல வந்தேன். எனக்கு ஒரு மகன் இருக்கான்டா, சிங்கம் மாதிரின்னு எம் குமரன் டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ சார காட்டுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. காட் ஆஃப் மாசஸா? இவருக்கு காட் ஆஃப் மாசஸ் எல்லாம் போடக்கூடாதுப்பா, காட் ஆஃப் கிரிஞ்சுன்னு போட்டிருக்கலாம். அந்த வில்லன் எப்படி களி உருண்டைய மிதிச்சானோ அதே மாதிரி வில்லனை போட்டு மிதிக்கிறாரு. What a punch power! This is the power of ராகி களி and நாட்டுக்கோழி குழம்பு. சார் அப்ப சண்டை போட வரல, ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ரமோஷன் பண்ண வந்திருக்கிறாரு. இங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அந்த வெள்ளக்கார ஆபீஸ்க்கும் போய் அடிக்கிறாரு. ஏண்டா அடி வாங்குறதே உங்க பாஸ், அவரை காப்பாத்தாம ஹீரோ கையை காட்டினது நின்னுட்டீங்க, இப்ப ஹீரோவை காட்டியாச்சு, அடுத்து ஹீரோயினை காட்டணும்ல, அதனால நம்ம ஸ்ருதிஹாசன் அக்காவை காட்டுறாங்க. First participant Isha from Istanbul. ஓ, இதுல அக்கா பேர் ஈஷாவா? பாக்குறதுக்கு தமாசா இருக்கும். அப்படியே வெல்கம் டு பிக் பாஸ்னு சொல்லுங்க. மியூசிக் என் பிளட்லயே இருக்கு. பாடு பாடி தொலையும். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா. Hey, I've seen this one. This is a classic. அந்த நேரம் கண் பார்த்தாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. வந்தாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. இதுல யாருக்கு என்ன தெரியுமோ அதை ஆப்போசிட்டா பண்ண வச்சிருக்கானுங்க. நல்லா இருக்குப்பா உங்க டீலிங். இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. தூங்கி எழுந்துச்சு பார்த்தா நம்ம ஈசா அக்காவுக்கு காது கேட்கல. என்னாச்சு எனக்கு, ஏன் காது கேட்கல? நேத்து நைட்டு பப்புல ஹீரோ சார் ஹீரோயின் காதல ஏதோ பண்ணிட்டாராம். காதுனாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? தப்பா
அப்பா ஒன்னும் சொல்லல. ஹீரோ சார் பண்ண ஷூட் அவுட்ல புல்லட் காது கிட்ட கிராஷ் பண்ணி போயிருச்சு. அதனால காதும் கேட்காம போயிருச்சு. ஓ, சிசிடிவி கேமரால ஒவ்வொருத்தருக்கும் க்ளோஸ் அப்லாம் வைக்கிறாங்களா? வாட் டெக்னாலஜி. இப்போ அந்த ஹீரோ சார் பண்ண ஷூட் அவுட்டால தான் காது கேட்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஈசா அக்கா. ஹீரோ சார் வந்து ஒரு கார் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு. அங்க போய் எல்லா காரையும் அடிச்சு நொறுக்கி பிரச்சனை பண்றாங்க. ஏமா ஈசா, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? ஒழுங்கா நீ உடைச்சதுக்கு இங்க கொஞ்ச நாள் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல ஈசா அக்காவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தையும் கூட்டிட்டு அந்த கேரேஜ்ல வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. ஒரு நாள் என்னடா வாழ்க்கை இதுன்னு காண்டுல கார் டயரை எட்டி உதைக்க காருக்குள்ள இருந்து ஒரு பொட்டலம் விழுவுது. பொட்டலத்துல ஸ்கார்பியோ. அப்போ இது ரோலெக்ஸோட சரக்கு. விக்ரம் தான் எல்சியூ நினைச்சேன். அப்போ வீரசிம்மா ரேட்டிங் எல்சியூல இருக்கா? ஐயோ ட்ரக்ஸ் எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஹீரோ சார் கிட்ட காட்டுறாங்க. ஹீரோ சாரும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இது கடையில திரும்பவும் ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஷூட் அவுட்ல ஹீரோயினுக்கு காது கேட்க ஸ்டார்ட் பண்ணுது. சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு நான் உடம்பாலே மா போடுறாங்க. ஹீரோ சார் வீடியோ எடுத்து வைரலாக்க ஈசாக்காவும் வீட்டுக்கு வந்து பொக்கே கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. ஆமா, இந்த பொண்ணுதான் ஈஷா. ஹாய் ஆண்டி, வணக்கம். வணக்கம்மா. உடனே ஹீரோ சாரோட அம்மா பார்த்து முதல் தடவை வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்கணும்பாங்க. இனிஷியலை கொடுத்து இப்போ 2 பேரும் சாங் போறாங்க. ஆனா மத்த படமா இருந்தா சாங் எல்லாம் ரோஸ்ட் பண்றது இல்ல. ஆனா இது நம்ம பாலையா படமாச்சே. மனுஷன் கடல் அளவுக்கு கண்டென்ட் கொடுத்திருப்பாரு. டான்ஸ் மாஸ்டர் இவருக்கு மட்டும் இந்த மாதிரி யூனிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எங்க மாஸ்டர் பிடிக்கிறீங்க? மனுஷன் ஏதாவது பண்ணி அவர் ஆடுறது டான்ஸ் தானே நம்ப வச்சிடறாரு. இந்த சாங் முடியறதுக்குள்ள 2 வீட்லயும் மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் வீட்டுல கால் பண்ணி உங்க அப்பா அம்மா வந்து சம்பந்தம் பேச சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அம்மா அப்பாவோட வந்து சம்பந்தம் பேச சொன்னாங்க. பாமா உங்களுக்கு தெரியாதல எனக்கு தான் அப்பா இல்லைன்னு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ சாரோட அம்மாவும் உனக்கு அப்பா இல்லைன்னு யாரா சொன்னா? உனக்கு அப்பா இருக்காரு, அவர் இப்ப உயிரோட தான் இருக்காரு அப்படின்ட்டு அவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சொல்லுமா, அவர் எங்க இருக்காரு, என்னமா பண்றாரு? ராயலசீமாங்கிற ஊர்ல ஒரு சிங்கம் இருக்கு. அது கர்ஜிக்க ஆரம்பிச்சா 4 ஊருக்காரங்களும் நடுங்கி போயிடுவாங்க. இப்ப அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டாங்களா? அட முட்டா பையலே, அவர் தான் அவங்க நைனா. அது என்ன எல்லா படத்துலயும் நம்ம பாலையா சார சிங்கம், புலி, கரடி, யானைனே காட்டுறாங்க. மனுஷனா எப்போதான்டா காட்டுவீங்க? இப்போ இப்ப பிரசன்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு காட்டுறாங்க. ஆனா ஒரு ஃபைட் பண்ணா கூட மனுஷன் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்க மாட்டாரு. அனிமல்ஸ் மாதிரி தான் ஃபைட் பண்ணுவாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாடு எப்படி ஃபைட் பண்ணும்? அது கொம்ப வச்சு குத்தி தூக்கும். அதே மாதிரி தான் இவரும் ஃபைட் பண்றாரு. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. எனக்கு என்னமோ இதுக்கு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி கூட நம்ம பாலையா சார் தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே பஞ்சில இத்தனை பேர் பறக்கிற மாதிரிலாம் வேற எந்த ஹீரோவுக்கும் நான் பார்த்ததே இல்லடா. இப்ப ஹீரோ சாரோட அப்பா கிட்ட சண்டை போட்டு தோத்து போன வில்லன் சார அவரோட ஒய்ஃபான வரலட்சுமி சதர்குமார் மேடம் சண்டை முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு. சங்க தலைவர் நீ, சாப்பாடு முக்கியமா? அப்போ இதுல வரலட்சுமி மேடம் ஹீரோ சாரோட அப்பா பாலையா சார் இருக்காருல்ல, அவரோட சொந்த தங்கச்சி. ஆனாலும் அவர் மேல கடும் வன்மத்துல இருக்காங்க. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வேற இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். ஆனா ஹீரோ சாரோட அப்பாவுக்கே சூப்பர் பவர்லாம் இருக்கு. தார் எப்படி ஹேமர் வச்சு சண்டை போடுவாரோ அதே மாதிரி இவரும் ஒரு கோடாரியை தூக்கி போடுறாரு. அது போய் எல்லாரையும் கொண்டுட்டு இவரு கைக்கே ரிட்டர்ன் வந்துடுது. இது கூட பரவாயில்ல, குரலி வித்தனு மன்னிச்சிடலாம். ஆனா காரை எட்டி ஒரே ஒரு மிதி விட்டதும் காரு ரிவர்ஸ்ல அவங்க ஊருக்கே ரிட்டர்ன் போயிடுது. இந்த அளவுக்கு அராஜகம் பண்றானே இந்த மனுஷனை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு மினிஸ்டர் தலைமையில ஒரு மீட்டிங்க போடுறாங்க. வீரசிம்மா ரெட்டி வருவானா வரமாட்டானா? என்ன மச்சான், ஜுராசிக் பார்க் மாதிரி தண்ணி ஆடுது, டைனோசர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? இங்க எப்படா டைனோசர் வரும்? அப்போ பூகம்பமா இருக்கும். எல்லாரும் குப்புறப்படுங்க. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்க. இது ஒரு பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் தாக்க தயாரா இருங்க. அங்க வந்து மத்தவங்கள பேசவே விடாம நம்ம கிரிஞ்சி ஸ்டார் 5 பக்கம் வசனத்தை ஒன்னா பேசிட்டு போயிடுறாரு. 5 hours later. இப்ப இவருக்கு போனை போட்டு ஹீரோவோட அம்மா உடனே இஸ்டானுக்கு வான்னு சொல்றாங்க. இவரும் கிளம்பி போய் ஒய்ஃப் சன் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹீரோவுக்கு பொண்ணு கேட்டு போறாரு. ஹீரோயினோட அப்பாவும் பார்த்து பேசி அனுப்பிட்டு அப்புறமா மெயின் வில்லனுக்கு போனை போடுறாரு. அப்போதான் இன்னொரு உண்மை தெரியுது. வில்லங்க ஆரம்பிக்கிற ஃபேக்டரிக்கு இவர் தான் இன்வெஸ்டர்னு. டேய், அவன் இஸ்டான்ல என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்துட்டு போறான்டா, அங்க என்னடா புடுங்குறீங்க, உடனே வந்து அவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி வில்லன் சார் கிட்ட சொல்ல வில்லனும் அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு உடனே கிளம்பி வந்துடுறான். வந்து ஹீரோ சாரோட அப்பாவை கொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே
முடியல. ஆனா நம்ம வரலட்சுமி மேடம் கார்ல இருந்து இறங்கி அண்ணே அண்ணேன்னு கத்திக்கிட்டே வந்துட்டு கத்திய வச்சே குத்தி கொன்னுடுது. சோழிய முடிச்சிட்டாங்கப்பா, சோழிய முடிச்சிட்டாங்க. கத்தி குத்துவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் தானடா போகணும். ஆனா இங்க என்னன்னா ஹீரோ சாரோட அப்பா ஒரு பெஞ்சில செட்டில் ஆகி சுருட்டு பிடிக்கிறாரு. 1/2 மணி நேரம் கழிச்சு அவரோட ஒய்ஃப் வராங்க. 3/4 மணி நேரம் கழிச்சு பையன் வரான். பத்தாததுக்கு ஒரு 10 நிமிஷம் டயலாக் வேற பேசுறாரு. இப்ப அவர் இறந்ததும் ஹீரோ சார் அவரோட சொந்த ஊருக்கு போய் பிளாஷ்பேக் கேட்கிறாரு. பிளாஷ்பேக்ல ஹீரோட அம்மா வீரசிம்மா ரெட்டியோட சொந்த அத்தை பொண்ணு தான். கட்டினா மாமனை தான் கட்டுவேன் அப்படின்ட்டு வந்து கூடவே செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு லவ்னா இப்ப பாலையா சார் ஒரு சீன்ல ரொம்ப மூட் அவுட் ஆகிடுவாரு. அவரை கூல் பண்றதுக்காக இவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஐட்டம் டான்ஸ் ஆடுற இடத்துல விட்டு அங்க இருக்க பொண்ணு கூட சேர்ந்து ஐட்டம் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. கூடவே இவங்களும் அப்பப்போ ஐட்டம் சாங் ஆடுவாங்க. ஹஸ்பண்ட் வேற லேடி கூட ஐட்டம் சாங் ஆட, கூடவே அம்மாவும் சேர்ந்து ஆட, அத சன் ஸ்டோரியா கேட்க நல்ல ஃபேமிலி இல்ல. இப்போ வரலட்சுமி மேடம் பாலையா சாருக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லையா. ஆனாலும் பாலையா சார் தன்னோட சொந்த தங்கச்சி மாதிரி தான் ரொம்ப பாசம் கொடுத்து சின்ன வயசுல இருந்து பாத்துக்குவாரு. அவங்களுக்கு ஒரு பையன் மேல லவ் இருக்கும். அந்த பையன் யாருன்னா பாலையா சார் கூட சித்தப்பான்னு ஒரு கேரக்டர் கூடவே வந்துட்டு இருப்பாரு. அவரோட பையன் தான். அவங்க 2 பேர் லவ்க்கும் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ திரும்ப மெயின் வில்லனை காட்டுறாங்க. மெயின் வில்லனோட அப்பா ஒரு பெரிய மனுஷங்கிறத மறந்து சில்லறத்தலமா கேவலமா ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். அதுக்காக நம்ம பாலையா சார் என்ன பண்ணுவாரு, மெயின் வில்லன் கையாலே அவங்க அப்பா தலையை வெட்ட வச்சிருவாரு. இதுக்காக பகையை தீக்க நம்ம வரலட்சுமி மேடமோட லவர் கிட்ட வந்து உன்னால முடிஞ்சா நான் ஒரு போட்டிக்கு போறேன், அந்த போட்டியில வந்து ஜெயிச்சு காட்ட முடியுமா, அந்த போட்டியில ஜெயிச்சாதான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டிக்கு கூட்டிட்டு போய் தோக்கடிச்சிடறாரு. இதுல டென்ஷனான அந்த லவர் பாய் சரக்க போட்டுட்டு துப்பாக்கி எடுத்து கண்ட மேனிக்கு சுத்தி சுடுறாரு. அந்த பக்கம் ஒதுங்க வந்த ஒருத்த மேல பட்டு அவனும் இறந்துறான். இதுல காண்டான பாலையா பெல்ட் எடுத்து அவனை போட்டு சாத்த அவனும் துக்கம் தாங்க முடியாம தூக்க போட்டு தொங்கிடுறான். என் லைஃபே காலி பண்ணிட்டியே, உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாருன்னு வரலட்சுமி வில்லனா பார்த்து உனக்கு அவனை கொல்லணும், எனக்கும் அவனை கொல்லணும், ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து கொள்ளக்கூடாது, என்ன சொல்ல வர, வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில தாலி கட்டிக்கிறாங்க. தங்கச்சி வாழ்க்கையே தவிடுபடியா போயிடுச்சேன்னு நானும் கல்யாணம் பண்ணிக்காம வெறும் பயிலா சுத்துறேன்னு பாலையா சார் முடிவு எடுத்துறாரு. ஆனா இவர் இந்த முடிவு எடுக்கும் போதே ஹீரோ சார் அவங்க அம்மா வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்காரு. பாலையா காரு இப்போ புரிஞ்சது, பண்ற வேலைலாம் பண்ணிட்டு நேகா கலந்துகிட்ட. இப்போ ஹீரோ போய் வில்லனை போட்டு தள்ளிட்டு படத்தை முடிப்பாங்கன்னு பார்த்தா அவரும் வீரசிம்மா ரெட்டியா மாறுறாரு. மாஸ் மச்சான் லைன்ல வந்துட்டான். இப்போ வில்லன்ஸ்க்கு பகல், ஃபேன்ஸ்க்கு விசில். இது எவ்வளவு கிரிஞ்சரா உள்ள வச்சிருக்கீங்க. இப்ப வரலட்சுமி மேடம்க்கு இன்னொரு உண்மை தெரிய வருது. அவங்களோட லவர் பாய் தூக்கு போட்டுலாம் தொங்கலையாம். மெயின் வில்லன் தான் அவனை கொன்னு தூக்கி தொங்க விட்டுருக்கான். இந்த உண்மை தெரிஞ்சதும் ஐயோ அவசரப்பட்டு நம்ம அண்ணன் போட்டு தள்ளிட்டுமேன்னு நேரா ஹீரோ சார் வீட்டு வாசலுக்கு வந்து எப்படி இருக்கீங்க? எவ்வளவு பெரிய மனசுடா உங்களுக்கு. இந்த வீட்டு தெய்வத்தை கொன்னுட்டு இந்த வீட்டு முன்னாடியே வந்து நிக்கிறேன். என் மேல இவ்வளவு பாசத்தை காட்டுறீங்களே. என்ன மன்னிச்சிருப்பா, ஐ எம் வெரி சாரி அப்படின்ட்டு கழுத்து அறுத்துக்கிட்டு அவங்களுக்கு காலி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ சார் நேரா போய் வில்லன் சாரோட தலையை சரட்டுன்னு ஒரே சீவா சீவிட்டு படத்தை முடிச்சிடறாங்க. ஒரே கிரிஞ்சு ஸ்டோரி, கிரிஞ்சு சாங், கிரிஞ்சு டான்ஸ், கிரிஞ்சு ஃபைட்னு ஒரே கிரிஞ்சா கிண்டி வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த ஊர்ல அந்த படம் எப்படா ஓடுது. இது போன்ற நிறைய பாலையா படங்கள் ரோஸ்ட் நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க. கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் சிம்பிள் வரும், அதையும் கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பாய்.